அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா, அதுக்கு ரிவிஷன் மாதிரி மேக்ஸில் சில முக்கியமான டாப்பிக்கை பார்க்கலாம். இதில் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, சுருக்குதல், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், அதாவது முருடுகள் மற்றும் அடுக்குகள்னு சொல்லுவாங்க. HCF எல்சிஎம்லாம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதும், சதவீதத்தில் லாபம் நஷ்டம் தள்ளுபடி, இது தனி வட்டி கூட்டு வட்டி, பை வரைபடம் பார் வரைபடம், அடுத்து மக்கள் தொகை உயர்வு குறைவு, இது எல்லாமே சதவீதம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது எல்லா கணக்குலையும் எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வயது கணக்கு கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதும், எண் தொடரில் ஒரு சில ஃபார்முலா இருக்குது அதுவும், அடுத்து ஆட்கள் நாட்கள் வேலை நேரம், இதை பற்றி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்குதுங்களா, இந்த பரப்பளவு கன அளவுலாம் இருக்கிற நீங்கள் ஃபார்முலா எல்லாத்தையுமே படிச்சிங்கன்னா தான் கிளியராக இருக்கும். அதுக்கு ஃபார்முலா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து புள்ளியியலில் சில டேர்ம்ஸுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். அதாவது முகடு, சராசரி, திட்ட விளக்கம், இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நிகழ்த்தகவு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு மொத்தமாக நிகழ்த்தகவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கீழே போட்டுக்கணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ, அந்த கேள்வியில் என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்களோ அதை மேலே போட்டு நம்ம அதை வகுத்தோம்னா நம்மளுக்கு நிகழ்த்தகவு வச்சிரும். இதுதான் நிகழ்த்தகவுக்கு. அடுத்து விவர விளக்கப்படம்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான் இருக்கும். தருக்க காரணவியலும் அப்படி தான் இருக்கும். புதிர்களும் அவங்க கேட்குறதுக்கு அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அதை யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். பகடை கணக்கு எக்ஸாம்பிள் நம்ம இதில் சொல்லுவோம். அடுத்து காட்சி காரணவியல், அதாவது டயக்ராம் கொடுத்துட்டு எதனா சொல்லுவாங்க, அதை போடுற மாதிரி இருக்கும். அடுத்து எண் எழுத்து காரணவியல், அதாவது லெட்டர் நம்பர்லாம் கொடுத்துட்டு அது கோடிங் டிகோடிங்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதெல்லாம் மொத்தமாக குரூப் 1 இருக்கிற சிலபஸ். இதெல்லாம் நம்ம என்னென்ன சொல்லுவோன்றதை நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகாது. எப்படிலாம் கேட்டால் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்ற பேசிக் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறோம். இந்த பேசிக் வச்சே நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது குரூப் 1க்கு மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமுக்கு எதுனாலும் இதுதான் எல்லா டாப்பிக்கான பேசிக்கு. அதனால் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. முதல்ல சுருக்கங்கள்லேருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ரிவிஷன்ன்றதுனால அப்படியே மெத்தடை மட்டும் சொல்கிறேன், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். சுருக்குதல்னாவே வி போர்ட் மாஸ், இந்த ஃபார்மேட் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபார்மேட் படி நீங்கள் சால்வ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி அப்படியே லைனாக சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். வி போர்ட் மாஸ்னால் என்னென்னா, வீணா இந்த விண்குலம், அதாவது பார் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து பி பிராக்கெட், ஓ ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன் பண்ணணும். கொடுத்துருக்கிற கேள்வியில் ஃபஸ்ட்டு வி இருக்குங்களா, விண்குலம், அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 5 - 1/4 நிற்கும். அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லைங்களா, அதை சால்வ் பண்ணணும். இல்லை ப்ராக்கெட்டில் இருக்கிறத தனித்தனியாக சால்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதை வெளியோ அதை சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ணிங்கன்னா 10/21 வரும். இங்கே 19/4 வந்துடும். இதை போட்டு வந்தீங்கன்னா இப்போது 1 ÷ 10/21 இருக்கா, அதை பெருக்கெல்லாம் மாற்றணும்னா அது பக்கத்தில் இருக்கிற எண்ணை அப்படியே தலைகையாக மாற்றிக்கணும். அதாவது 21/10 வரும். அதை 1ஓட பெருக்குனிங்கன்னா அதே தான் வரும். அதை தான் பண்ணியிருக்கேன். 21/10 வரும். இங்கே அப்படியே இருக்கும் மிச்சம்லாம். அடுத்து இதை பெருக்கி இதை கூட்டுவோம் இல்லைங்களா, அந்தமாதிரி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 101/10 வரும். இங்கே 19/4 வரும். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கீழே சமமாக இருந்தால் மட்டும்தான் மேலே கூட்டவோ மைனஸ் பண்ணவோ முடியும். அதனால் சமமாக்கிறதுக்கு இதை 2ஆலையும் இதை 5ஆலையும் பெருக்குன்னா 20 சமமாகிடும். அதை வச்சு கீழே பண்ணால் மேலேயும் பண்ணோன்றதை வச்சு பண்ணிட்டு சால்வ் பண்ணோன்னா 202 - 95 வரும். அதை போட்டிங்கன்னா 107/20 வரும். இங்கே -1/3 -107/20 வருதுங்களா, அதே மாதிரி இங்கேயும் கீழே சேமாக வர வைக்கணும்னா 3ஆல் போட்டிங்கன்னா 60 வரும். இங்கே 20ஆல் போட்டிங்கன்னா 60 வரும். அந்தமாரி போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா -20 - 321/60 வரும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -341/60 வரும். இங்கே சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. -20 - 321னா நம்ம 321ல் 20 மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்குமே ஒரே குறி இருக்கிறதுனால, அதாவது ஒரே சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா -341/60 வரும். அதை இந்த மாதிரி வகுத்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் வர வச்சிங்கன்னா -5 × 41/60 வரும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து முரடுகள் மற்றும் அடுக்குகள், அதாவது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. a⁻0னா 1, a⁻1னா a⁻−mனா 1/mன்னு சொல்லலாம். a⁻m × a⁻nனா இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுத்தாங்கன்னா மேலே இருக்கிற பவரை கூட்டிக்கணும், வகுத்தலில் கொடுத்தாங்கன்னா மேலே இருக்கிற பவரை மைனஸ் பண்ணிக்கணும். a⁻m ஹோல் என்னன்னா
அதை வந்து பெருக்கிக்கணும் பவரில் இருக்கிறத. இதே வந்து ஏ பவர் எம் பி பவர் எம், அதாவது எம் காமனாக இருக்குங்களா, அப்படி இருக்கிறப்போ ஏஎம் பி காமனாக ஒரே எம் போட்டுக்கலாம். ஏ பவர் எம் பை பி பவர் எம் ஏ பை பி ஹோல் பவர் எம் இருக்கு இல்லைங்களா, ஃபார்முலா சேஞ்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை வச்சு கணக்குகளை சால்வ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து HCF மற்றும் LCM. இதில் வந்து முக்கியமான ஃபார்முலா வந்து HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அதாவது 2 எண்கள் கொடுத்துருப்பாங்க. முதல் எண் எக்ஸாகவும் இரண்டாவது எண்ணும் ஒய்யாகவும் எடுத்துக்கோங்க. அதோட LCM கொடுத்துட்டு HCF கேட்பாங்க, HCF கொடுத்துட்டு LCM கேட்பாங்க. அந்த 2 எண்களை எக்ஸ் இன்ட்டு ஒய் அதை பெருக்கிட்டு HCF கொடுத்துருந்தாங்கன்னா HCF போட்டு பெருக்கலில் LCM போட்டுங்க. LCM மட்டும் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த HCF வந்து இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தல் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு LCMோட மதிப்பு கழிஞ்சிரும். இதுமாரி தான் வந்து டேரெக்டாக கேட்பாங்க. அடுத்து இந்த மாதிரி போமா, அதாவது LCM கேட்டாங்கன்னா இதில் ஏ பி 2 தானே இருக்குது. அப்போது ஏ பி 2 எழுதிங்க. LCMனா லீஸ்ட்டுன்னு அர்த்தமா. இங்கே ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அதை போடணும். இங்கே ஏ பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே ஏ இருக்குது, 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பவரில் ஹையஸ்ட்டாக 3 இருக்கா, அப்போ அதை போட்டுக்குங்க. அதேமாதிரி பி பவரில் எது அதிகமாக இருக்குது பாருங்கள், 4 5 7. அப்போது 7 தான் வந்து அதிகமாக இருக்குது, 7 போட்டு. அவ்வளோதான் ஆன்சரு. ஏ பவர் 3 இன்ட்டு பி பவர் 700 தான் வந்து ஆன்சரு. அடுத்து இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீ ஓ வா 5 எண்ணில் எண்களோட மீசிமா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது HCF 5னும் அதோட பெருக்கல் தொகை வந்து 1600ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் LCM என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த ஃபார்முலா, அதாவது HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து அவங்க டேரெக்டாக கொடுத்துருக்காங்க 1600ன்ட்டு. HCF இன்ட்டு LCM, HCF வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க, LCM நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே 1500 இருக்குது, இந்த 5 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலில் வந்துடும். அதை அடிச்சிங்கன்னா 320ன்னு வரும். அப்போது இந்த இரு எண்களோட LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 320. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு சதவிகிதம். அதாவது சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு, இந்த ஒரு டாபிக் தெரிஞ்சால் போதும். அதாவது இந்த ஒரு ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. மொத்தமாக வந்து 3 விதத்தில் நம்ம சதவீத கணக்குகளை கையாளலாம். ஒன்று வந்து கொடுத்துருக்கிற சதவீதத்திலேருந்து 1% மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து எத்தனை சதவீதம் வேணுமோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இப்போது பை வரைபடம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட முழு தொகை வந்து 3200ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு வட்டம்னா அதில் மொத்தமாக வந்து 100, அதாவது 100% கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்போது 3200ன்றதை கொடுத்துட்டாங்க முழு தொகையாக. அதை வந்து 100ஆல் வகுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து 1% மதிப்பு கிடச்சிரும். 1% மதிப்பு எவ்வளோ வந்திருக்கு, 32. இதுதான் வந்து 1% மதிப்பு. இதுலேருந்து நம்ம வந்து எத்தனை சதவீதம் கேட்டிருந்தாலும் அந்த மதிப்பால் பெருக்கணும்னா நம்மளுக்கு அந்த சதவீதத்தோட மதிப்பு கிடச்சிரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5% மதிப்பு வேணும்னு வச்சிங்களேன், 1% மதிப்பு வந்து நம்ம 32 கண்டுபிடிச்சிட்டோம். 32 5ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% மதிப்பு கிடைச்சிரும். இதே மாதிரி தான் பை டயக்ராம் ஃபுல்லாகவே போடணும். அதே தான் வந்து பார் டயக்ராமுக்கும். அடுத்து இரண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான மதிப்பை மேலே போட்டுக்கிட்டு அது எந்த மதிப்போடு ஒப்பிடுறோமோ அதை கீழே போட்டுக்கிட்டு நம்மளுக்கு சதவீதம் கேட்டாங்கன்னா பெருக்கல் போட்டுக்கணும். சரிங்களா, பெருக்கல்ல 100 சேர்த்துக்கணும். இதுதான் வந்து இரண்டாவது ட்ரிக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சப்போஸ் லாபமோ நஷ்டமோ கேட்குறாங்கன்னு வச்சுங்க, லாபமோ நஷ்டமோ இது ரெண்டுத்தையும் வந்து எதில் வந்து ஒப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடக்க விலையில் தான் வந்து நம்ம ஒப்பிடுவோம். அடக்க விலைன்றது என்னென்னா, வாங்கிய விலையோடு நின்றுருந்தா வாங்கிய விலையோடு நின்றோம். அதுவும் இல்லாமல் அந்த பொருளுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதனா செலவு பண்ணோன்னா அதுவுமே வந்து அடக்க விலையில் சேரும். அதிலிருந்து நம்ம விற்ற விலைக்கு மைனஸ் பண்ணோன்னா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை மேலே போட்டுக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து லாபம் அல்லது நஷ்டம். நம்ம வாங்கி செலவு பண்ணதை விட அதிக விலைக்கு விற்றோன்னா அது வந்து நம்மளுக்கு லாபத்தை தரும். இதே வந்து நம்மள வாங்கி செலவு பண்ணி அதை கம்மியான விலைக்கு, அதாவது ரெண்டுத்தோட மதிப்போட கம்மியாக நம்ம விற்றோன்னா அது வந்து நஷ்டத்தில் வரும். அது வந்து நம்மளுக்கு தேவையான மதிப்பு அதை மேலே போட்டுங்க. சரிங்களா, லாபமோ நஷ்டமோ எது கேட்டாலும் அதை மேலே போட்டுங்க. ஒப்பிடும் மதிப்பு வந்து நம்மளுக்கு லாபம் நஷ்டம்னு வந்தால் அடக்க விலை அல்லது வாங்கிய விலை வரும். இதே வந்து தள்ளுபடி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு குறித்த விலை வரும். சரிங்களா, ஏன்னா வந்து வாங்கின விலையிலேருந்து நம்ம வந்து தள்ளுபடி பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணோன்னா டேரெக்டாகவே நம்மளுக்கு நஷ்டம் வரும். எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் அதை பண்ண மாட்டாங்க. அடுத்து மூன்றாவதாக ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியமான மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போது நம்மளுக்கு ஒரு தொகை இருக்குதுன்னு வச்சிங்களா, 500. அந்த 500 வந்து 100% நம்மளுக்கு தெரியும்.
அதே வந்து அந்த மதிப்போட 30% எவ்வளோன்னு தெரியாதுன்னா அது எக்ஸ்ன்னு வச்சுங்க. அதாவது தொகையெல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்குங்க, சதவீதத்தோட மதிப்பெல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்குங்க. போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது எப்படி போடலாம்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 × 30 = 100 × எக்ஸ்ன்னு வரும். நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 100 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வகுத்தில் வந்துடும். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0க்கு 2 0 போயிடும். 5 × 30ன்னு வரும். 5 × 30 வந்து 150. இதுதான் வந்து 30% மதிப்பு. இந்த ட்ரிக்கை இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. இந்த டிகிரிலேருந்து சதவீதமாக மாற்றுறோம் இல்லைங்களா, ரே டயக்ராம்லேருந்து நம்ம டிகிரியில் கொடுத்துருவாங்க, அதை வந்து சதவீதமாக மாற்றுவோம் இல்லைங்களா. அது எப்படின்னு பாருங்கள். மொத்தமாக வந்து ஒரு வரைபடத்தில் 360 டிகிரி இருக்குமா, அதாவது ஒரு சர்க்கிளில் 360 டிகிரி. ஒரு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அது 100%. 360 டிகிரி வந்து 100%. நம்மளை வந்து சப்போஸ் 36 டிகிரி எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு வந்து 36 டிகிரி இந்த பக்கம் போட்டுங்க. அதாவது டிகிரி எல்லாம் ஒரு பக்கம் போடணுமா, அதே மாதிரி சதவீதத்தில் ஒரு பக்கம் போட்டுக்கலாம். இங்கே 360 100% தெரியும். இந்த 36 டிகிரி வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுங்க. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 36 டிகிரின்றது எத்தனை சதவீதம்ன்றது இதில் வந்துடும். அடுத்து மக்கள் தொகையிலேருந்து ஒரு சம்மு. இது எப்படி போடலான்னு பாருங்கள். மக்கள் தொகை வந்து 32,000 இருக்குது. அது வந்து 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதம் உள்ளோர் குழந்தைகள். இல்லைங்களா, 40% ஆண்கள் கொடுத்துறாங்க, பெண்கள் வந்து 25% கொடுத்துறாங்க, மொத்தமாக 65%. இதில் மிச்சம் இருக்கிறது குழந்தைன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ மிச்சம் வந்து 35% இருக்கும். இல்லைங்களா, ஆண்கள் மற்றும் குழந்தைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஒரு சம்மு மட்டும் நம்ம 3 மெத்தட்லையுமே சொல்கிறோம். அதை வச்சு மற்ற சம்முக்கெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு சம்முக்கும் 3 மெத்தட் சொன்னோன்னா ரொம்ப பெருசாகிடும் வீடியோ. அதனால தான் மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா. அதாவது 1% மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்மளுக்கு எத்தனை சதவீதம் வேணுமோ அதால் பெருகுனீங்கன்னா வந்துடும் சொன்னோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, முழு தொகை 32,000 இருக்கு இல்லைங்களா, அது 100ஆல், ஏன்னா அது வந்து முழு தொகை, அது வந்து 100%. சரிங்களா, இப்போது அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 320ன்னு 1% மதிப்பு வரும். நம்மளுக்கு ஆண்கள் வந்து 40%. இப்போ நம்ம என்ன சொன்னோம், 320ன்றது 1% மதிப்பு, அதோட எத்தனை சதவீதம் வேணுமோ அதனால் பெருகுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும் சொன்னோம். 320 × 40ன்னு போட்டிங்கன்னா ஆண்களோட 40% மதிப்பு கிடைச்சிரும். இது 12,800 ரூபா. பெண்களோட சதவீதம் வந்து 25. நம்ம வந்து 1% கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், 25ஆல் பெருக்கணும்னா 25% கிடைச்சிரும். அதே போல் குழந்தைகளோட சதவீதம் வந்து 35. 320 × 35 போட்டிங்கன்னா 11,200ன்னு வரும். சரிங்களா, இதே தான் வந்து நம்ம பை வரைபடம்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் பிரிச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 1% மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு எத்தனை சதவீதம் வேணுமோ அதால் பெருக்குனிங்கன்னா, இந்த மெத்தடில் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தெரிஞ்ச மதிப்பை ஒரு பக்கம், அதாவது 3,200ன்றது வந்து 100%, அதை போட்டுங்க. அதில் 40% வந்து ஆண்களா, 40%ன்றது இந்த பக்கம் போட்டுங்க. அது எவ்வளோ மதிப்புன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்தமாரி போட்டதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12,800ன்னு வரும். இதில் வந்துச்சு இல்லைங்களா, அதே ஆன்சர் தான் வரும், ட்ரிக்கு வேறு. சரிங்களா, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து மெத்தட் 3 வந்து நார்மலான மெத்தட். 32,000ல் 40% எவ்வளோன்னு கண்டுபிடிங்கன்னா, 32,000 × 40% போட்டிங்களா, போட்டுட்டு 40% கொடுத்தாங்கன்னா 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுத்திங்கன்னா 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 320 × 40 12,800ன்னு வரும். இதை இங்கே போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு மெத்தட், அதோட மெத்தட் தான் இது. வந்து ஃபார்முலா படி போனால் இப்படி, அது வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி போனால் இப்படி. சரிங்களா, அடுத்த கேள்வி, ஒருவர் ஒரு பொருளை 480க்கு விற்பனை செய்தால் அவருக்கு ஏற்படும் நஷ்டம் வந்து 20% எனில் அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது 480 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு வந்து 20% நஷ்டம் அடையுதுங்களா. மொத்தமாக வந்து 100%, அதில் 20% நஷ்டம் அடைஞ்சால் அவருக்கு 80% கிடச்சிருக்குங்களா. அப்போது 480ன்றது வந்து 80%. அடுத்து அவருக்கு வந்து 20% லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளோக்கு விற்கணும்னா, எவ்வளோக்கு விற்கணுன்றது தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 20% லாபம் கிடைக்கணும்னா அவர் வாங்கினது வந்து 100%, அதில் 20% லாபம் கிடைக்கணும்னா 120% எழுதலாங்களா. அதாவது இதை க்ரியேட் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக தெளிவாக க்ரியேட் பண்ணணும். அவர் வந்து 480 ரூபாய்க்கு விற்கிறதுனால 20% நஷ்டம் அடைகிறாரா, அப்போது 20% நஷ்டம் அடைகிறாருன்னா 100லேருந்து 20% போச்சுன்னா 80%ன்றது தான் வந்து 480க்கான மதிப்பு. அதே வந்து
120%. அதாவது 20% லாபம் வேணும்னா அது வந்து 120%. அது வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 720ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அதாவது 720 ரூபாய்க்கு அவர் விற்றா மட்டும்தான் அவருக்கு வந்து 20% லாபம் கிடைக்கும். ஏவின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவாக உள்ளது எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெறும் சதவீதம் மட்டும் கொடுத்தாங்கன்னா எதனா ஒன்றுத்துக்கு வந்து நீங்களே ஒரு வேல்யூவை அசீவ் பண்ணிங்க. இப்போது ஏவோட வருமானம் வந்து பியோட வருமானத்தை விட 20% குறைவு, பியோட வருமானத்தை விடன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போது பியை வந்து ஒரு 100ன்னு எடுத்துங்க, சரிங்களா. அப்போது 20% குறைவுனா ஏவோட வருமானம் 80. இப்போது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பியோட வருமானம் ஏவோட வருமானத்தை விட அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போது எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்ப்போமா. 100 - 80 எதை விட, ஏவை விட. அப்போது நம்ம கம்பேர் பண்ண போகிறது ஏவோட மதிப்பு அது 80. அதை கீழே போட்டுங்க, தெளிவாக பார்த்துங்க. நம்மளுக்கு தேவையானது எதுவோ அது மேலே போட்டுங்க. எதில் கம்பேர் பண்ண போகிறோமோ அதை கீழே போட்டுங்க. நம்மளுக்கு வந்து சதவீதம் கேட்டிருக்கிறதுனால 100ஆல் பெருக்கிங்க. பெருக்கிட்டு இப்போது 100 - 80/80ன்னு இருக்குங்களா, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 20/80ன்னு வரும். இன்ட்டு 100ன்னு வரும். இதை அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு 5 × 5 25% வரும். அதாவது 25% அதிகம் அப்படின்றது இதோட ஆன்சர். இதே வந்து மெத்தட் 2ல் போட்டிங்கன்னா 80 ரூபான்றது வந்து 100%, அதாவது ஏவோட மதிப்பு. 100 ரூபான்றது வந்து பியோட மதிப்பு. அது எத்தனை சதவீதம் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பு 125ன்னு வரும். அப்போ 120%, சரிங்களா. ஏவோட சதவீதம் 125. அப்போது 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% அதிகமாக இருக்குது. அப்போது ஏவை விட பியோட மதிப்பு வந்து 25% அதிகம் அப்படின்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து தனி வட்டி கூட்டு வட்டி, சரிங்களா. ஒரு தொகை 7800 ரூபாய், 5% வட்டி, சரிங்களா. அது வந்து 3 வருஷத்துக்கு போட்டால் என்னென்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 7800ன்றது வந்து 100%. அதில் நம்மளுக்கு வந்து 10ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 10% மதிப்பு கிடைச்சிருமா. 780ன்றது வந்து 10%. அதில் பாதி தான் வந்து 5%. அதில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 390. இந்த 390 இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு மொத்தமாக 3 வருஷம். அந்த 390 3 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா தனி வட்டி கணக்கு ஓவர், சரிங்களா. தனி வட்டி முடிஞ்சது, சரிங்களா. அதை 3 கூட்டினீங்கன்னா தனி வட்டியோட கணக்கு முடிஞ்சது. இப்போது கூட்டு வட்டிக்கு பாருங்கள். இப்போது இந்த 390ன்றது வந்து தனி வட்டிங்களா. கூட்டு வட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 390 வரும். ஃபஸ்ட் வருஷத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, ரெண்டும் சேமாக தான் இருக்கும். 2வது வருஷத்துலேருந்து தான் மாறும். அந்த 2வது வருஷத்தில் என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த 390 அப்படியே வரும். அது இல்லாமல் இந்த 390க்கு எக்ஸ்ட்ரா அந்த 5% எவ்வளோன்னு வரும், சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 390 வருதுங்களா. 2வது வருஷம் வந்து அந்த 390 அப்படியே வரும். அதை கீழே இறக்குறீங்களா. கீழே இறக்குற அந்த ஒரு மதிப்புக்கு 5% சேர்த்துக்கணும் 2வது வருஷத்தில். அடுத்து 3வது வருஷத்துக்கு ரெண்டுத்தையுமே கீழே இறக்குறோமா, இறக்கிட்டு அந்த ரெண்டுமே இறக்குறோம்ல அதுக்கு தனித்தனியாக 5% 390க்கு 5%, அதாவது 19.5. திருப்பியும் 19.5க்கு ஒரு 5% போட்டோன்னா 0.975ன்னு வரும். இது மொத்தமாக கூட்டிங்கன்னா 59.475, அதாவது முக்கோணம் போட்டிருக்கு இல்லைங்களா. அது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம், சரிங்களா. இந்த தனி வட்டியும் இந்த தனி வட்டி கூட்டு வட்டி இருக்கிற வித்தியாசத்தை சேர்த்திங்கன்னா 12,229.475ன்னு வரும். அதுதான் வந்து கூட்டு வட்டிக்கான மதிப்பு. ஒன்றும் இல்லை, இது தெளிவாக பார்த்துங்க. வெறும் 390 அப்படியே போட்டோன்னா அது வந்து தனி வட்டி. இந்த மாதிரி அந்த வட்டிக்கு வட்டி வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து 5 வருஷமாக சேர்த்தோம்னா அது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கிற வித்தியாசம். இந்த ரெண்டுத்தையும் கூட்டணும்னா நம்மளுக்கு வந்து கூட்டு வட்டி கிடச்சிரும், சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலா வச்சு போகிறதுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா, அதாவது தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. இதே வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து P × 1 + R/100 பவர் என்னன்னு போடுவோம். அப்படி இல்லை, கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து அமௌண்ட்லேருந்து தான் வரும். அதாவது கூட்டு வட்டிக்குன்னு தனியாக ஃபார்முலா கிடையாது. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் × 1 + R/100 பவர் என்னன்னு வரும், சரிங்களா. இதை வர மதிப்பிலிருந்து அமௌண்ட்டை கழிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியோட மதிப்பு கிடைக்கும். அதை தெளிவாக பார்த்துங்க. அமௌண்ட்டு கிடைச்சதும் அமௌண்ட்டை போட்டுறாதீங்க. கேள்வியில் அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா அமௌண்ட்டு போடுங்க. இதே வந்து கூட்டு வட்டின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட்டு தான் வந்து இந்த ஃபார்முலா படி வரும். அதிலேருந்து அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து கூட்டு வட்டிக்கான மதிப்பு கிடைக்கும், சரிங்களா. அடுத்து அரையாண்டுனா இதில் ஃபார்முலா மாறும். R/2ன்னு வரும், பவரில் 2Nன்னு வரும். இதே வந்து காலாண்டுனா R/4ன்னு வரும், பவரில் 4Nன்னு வரும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கேள்வி பாருங்கள். 8000
ரூபாய் ஆண்டு வட்டி வீதத்தில் 15% 2 வருடம் மற்றும் 4 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காண்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது எதுவும் இல்லை, முன்னாடி போட்ட அதே மெத்தட் தான். சரிங்களா. இங்கே வந்து ஆண்டு விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த விகிதத்தில் கை வைக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி போட்டலாம் அதே மாதிரியே போட்டு இங்கே மொத்தமாக வந்து முழுசாக 2 வருஷத்துக்கு விட்டுருக்காங்களா, அந்த 2 வருஷத்துக்கு அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே 4 மாதம்னு கொடுத்துருக்காங்க. 4 மாதன்றத நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா, அதில் 4 மாதமாக பிரிச்சோம்னா 3ஆக பிரிப்போமா, அப்போது 3ஆல் வகுத்தோம்னா 4 மாதம் வந்துடுமா. அப்போது வந்துக்கிற மதிப்பை 3ஆல் வகுத்துருங்க. சரிங்களா. இந்த முழு தொகையில் 3ஆல் வகுத்திங்கன்னா 12,000 3ஆல் போட்டிங்கன்னா 400 வரும். 180 3ஆல் வகுத்திங்கன்னா 60 வரும். இதுவும் 60 வரும். இங்கே 9 வரும். இதை மொத்தமாக இது போட்டிங்கன்னா 2800 வந்து 2 வருடம் 4 மாதத்துக்கான தனி வட்டி. இது வந்து 309ன்றது வந்து 2 வருடம் 4 மாதத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டு வட்டிக்கான மதிப்பு, அதாவது 3109 வரும். இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கான மதிப்பு. வருஷம் முழுசாக கொடுத்தாங்கன்னா அப்படியே போட்டுக்கோங்க. கூட மாதம் எத்தனை கொடுக்குறாங்களோ அது வந்து கடைசியாக எந்த மாதம் கொடுக்குறாங்களோ அதை வந்து தனியாக போட்டுங்க. சரிங்களா. அடுத்து இதே வந்து ஆண்டு வட்டிக்கா பதில் நம்மளுக்கு வந்து காலாண்டு விகிதத்தில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, காலாண்டு விகிதம்னா வட்டி வந்து ஒரு 16% இருக்குன்னா காலாண்டு விகிதம்னா 4ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 4% வரும். அந்த 4% வச்சு ஆன்சர் போடுங்க. இதே வந்து அரையாண்டுனா 2ஆல் வகுத்திங்கன்னா 8% வரும். 8%க்கான மதிப்பு போடுங்க. 2 வருஷத்துக்கு அரையாண்டு விகிதம் கேட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு மொத்தம் வந்து 4 அரையாண்டு விகிதம் வருமா, அதே மாதிரி இங்கே 4 முறை போடணும். சரிங்களா. 3 போட்டிருக்குமா, அதே மாதிரி 4 முறை போடணும். போட்டு அந்த அரையாண்டு விகிதம்னா 8%, 8%க்கான இதுவை இந்த மெத்தடில் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒரு ஆண்டு முடிவில் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசமே இருக்காது. சரிங்களா. ரெண்டுமே ஒரே மதிப்பு தான் தரும் ஒரு ஆண்டு முடிவில். இதை வந்து கேள்வியாகவும் கேட்கலாம். எந்த ஆண்டு முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 0ஆக இருக்கும் அல்லது வித்தியாசம் எதுவும் இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு ஆண்டு முடிவில் அப்படி இருக்கும். இதே வந்து 2 ஆண்டு முடிவுக்கு ஃபார்முலா பாருங்க, P/100/2. சரிங்களா. 2 ஆண்டுக்குன்னா அதை வந்து P/r²/100² சொல்லுவாங்க. இதே வந்து 3 ஆண்டு முடிவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா P/r/100² × 3+r/100 இப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா P/r²/100³ × 3+r. 2 ஃபார்முலா மட்டும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, தெரிஞ்சு வச்சுங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா A/B அது மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி போட்டுங்க. A/B/C மொத்தமாக வந்து C வரிகள் தான் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி போட்டுங்க. போட்டு A/Bனா அதுக்கு நேராக அதை போட்டுங்க, B/Cனா அதுக்கு நேராக அதை போட்டுங்க. பக்கத்தில் காலியாக இருக்கும், காலியாக இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்தில் என்ன மதிப்பு இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுங்க. அப்படி போட்டு மேலே கீழே பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விகிதம் கிடைக்கும். ஒரு தொகை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களா, ஒரு 3500 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போது நம்மளுக்கு வந்து ஏவோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஏ வந்து 8 பங்கு, அதில் அதை 8ஆல் வகுத்திங்கன்னா வர மதிப்பு தான் வந்து ஏவோட பங்கு. இதே வந்து பியோட பங்கு கேட்டாங்கன்னா 3500/12ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். இதே வந்து சியோட மதிப்பு வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 3500/15ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மதிப்பு கிடைச்சிரும். இப்போது வயது கணக்குலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இது வந்து ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் மெத்தட்லாம் வந்து மேக்ஸிமம் போடுவோம். அது எப்படின்னு சொல்கிறேன். சரணோட வயசு வந்து அவங்க பையன் சங்கரோட வயசை விட 6 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதே வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பையன் சங்கர் வயசு போல் 4 மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்படி இருக்கிறப்போ அவர்களோட தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 6x, அதாவது இனிஷியலாக வந்து சங்கரோட வயசு வந்து எக்ஸு, சரணோட வயசு அதாவது அவங்க அப்பாவோட வயசு வந்து 6 மடங்கு சொல்லிட்டாங்களா, 6xன்னு எடுத்துங்க. சரிங்களா. இப்போது இந்த 30ன்றது வந்து அவங்க அப்பா வயசு, 5ன்றது வந்து சங்கரோட வயசு. சரிங்களா. 30 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 30 என்னவா ஆகும்னா 34 ஆகும். இந்த 4 வருஷம் கழிச்சு அந்த 5 வயசு வந்து 9 வயசு ஆகிடும். இது 4 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 36ன்னு வரணும். சரிங்களா. 9 நாள் வந்து 36ன்னு வரணும். இங்கே 34ன்னு வந்துருக்கு. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறு. இதே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வச்சு ட்ரையல் பண்ணி பார்த்தீங்கன்னா 36ன்றது வந்து இனிஷியலாக இருக்கிற வயசு. அடுத்து அவருக்கு வந்து 6 வயசு இருக்கும் அவங்க பையனுக்கு. 4 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவோட வயசு 40ஆகவும் பையனோட வயசு வந்து 10ஆகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் 10ஓட 4 மடங்கு தான் வந்து 40. இது சரியாக வருதா? அப்போது இந்த ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் பியில் இருக்க 36,6ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து எண் தொடர்னு டாபிக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நார்மலாக நம்ம லாஜிக்கலாக பார்த்து நம்மளே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று கூட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பெருக்கியிருப்பாங்க.
ஒற்றைப்படை எண்ணாவே போயிருக்கும், இரட்டைப்படை எண்ணாவே போயிருக்கும். அதை பெருக்கணும் கூட்டணும் இதுதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் இதை கூட கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அதோட 1 2 3 4 எதனா ஒரு நம்பர் வச்சு கூட்டியிருப்பாங்க. எல்லாம் பொதுவாக தான் இருக்கும். கொஸ்டின் பார்த்தா நீங்களே ஆன்சர் பண்ணிவிடுங்க. அதனால் அதுக்கு வந்து பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. அடுத்து நேரம் மற்றும் வேலை. இதுக்கு வந்து ஒன்றும் இந்தமாரி கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்கனாவே, அதாவது இவ்வளோ பேர் இவ்வளோ நாளில் இவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டு இவ்வளோ பேர் அவ்வளோ நாளில் எவ்வளோ வேலை செய்ய முடியுன்றது கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆட்கள் நாட்கள் மணி இதை வந்து மேலே போட்டுங்க. அதை தவிர்த்து எது கொடுத்தாலும் அதுதான் வந்து அவங்க செய்கிற வேலை, அதை கீழே போட்டுங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கன்னா, டாப்பிக்கே ஆட்கள் நாட்கள் தான். அந்த நாளில் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்றத எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அதுதான் வந்து மேலே போட வேண்டிய விஷயம். கொடுத்துருக்கிற விஷயத்த அப்படியே போட்டுங்க. கொடுக்காத விஷயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போது இந்த கேள்வியில் 7 ஆட்கள் 30 நாளில் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் செஞ்சாங்கன்னா ஒரு வேலைன்றதுனால அது வந்து 1, அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதே வந்து 10 ஆட்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுங்க. நம்மளுக்கு வந்து 7 × 30 × 9 இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற 10 × 7 கீழே எடுத்துன்னு வந்தீங்கன்னா வகுத்தல் ஆகிடும். இதை அடிச்சிங்கன்னா 9 × 3 மிச்சம் நிற்கும். அதை பெருக்குனிங்கன்னா 27ன்னு வரும். அதுதான் வந்து எக்ஸோட மதிப்பு. அதாவது 27 நாட்கள் ஆகும். அந்த 10 ஆட்கள் முடிகிறதுக்கு 27 நாட்கள் தேவைப்படும் அப்படின்றத வந்து இந்த கேள்விக்கான விடை. இன்னொரு கேள்வி, 3 மணி நேரத்தில் 9 பெண்கள் 135 மாலைகள் தயாரிக்கின்றனர் எனில் 1 மணி நேரத்தில் 270 மாலைகளை தயாரிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுகிறது? இதுதான் வந்து கேள்வி. நம்ம என்ன சொன்னோம், ஆட்கள் நாட்கள் மணி அது எது கொடுத்தாலும் மேலே போட்டுங்க, மிச்சம் இருக்கிறது வேலை வந்து கீழே போட்டுக்க சொன்னோம். அந்தமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் இந்தமாரி வரும். அதை அடித்து சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட மதிப்பு 54 வரும். அப்போது 1 மணி நேரத்தில் 270 மாலைகளை தயாரிக்கிறதுக்கு 54 பெண்கள் தேவைப்படுன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து ஆட்கள் நாட்களில் ABC 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்களா? 4 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களோட பங்கு வந்து 1/4. சரிங்களா? அதாவது 4 நாளில் முடிக்கிறாங்கன்னா அதில் ஒரு பங்கு வந்து ஒரு நாளில் செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு நாள் மதிப்போட கவர் பண்ணுங்கள். சரிங்களா? வந்து அந்த வேலையை 12 நாளில் செய்கிறாரா? அப்போ ஒரு நாளைக்கு அவரோட பங்கு வந்து 1/12. B வந்து அந்த வேலையை 18 நாளில் செய்கிறாரா? அவரோட பங்கு வந்து 1/18. C வந்து எவ்வளோ செய்கிறான்னு தெரியல, அதனால் எக்ஸ்னு வச்சுங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 5/36ன்னு கிடைக்கும். அது வந்து அந்தாண்ட பக்கத்தில் பண்ணிங்கன்னா -5/36ன்னு வரும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா 4/36ன்னு வரும். அடிச்சிங்கன்னா 1/9ன்னு வரும். 1/9ன்றது வந்து ஒரு நாளைக்கு அவங்க செய்கிற வேலையோட பங்கு. அப்போது மொத்தமாக வந்து 9 நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இது இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து இதில் ஏவும் பியும் சேர்ந்து 4 நாளில் செஞ்சுட்டு அவங்க வெளியே போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதை வந்து 4 நாளில் செஞ்சுட்டு அவங்க வெளியே போயிடுறாங்கன்றத 4ஆல் பெருக்கிட்டு உங்களுக்கு என்ன மதிப்பு வருதோ அதை எத்தனை இந்த பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதே வந்து 2 நாள் செய்கிறாங்க, 2 நாள் செஞ்சுட்டு விட்டுறாங்க அதுமாதிரி சொன்னாங்கன்னா 2ஆல் பெருக்கிங்க. அவ்வளோதான் விஷயம். இது சிம்பிளாக இந்த வச்சு போட்டுடலாம். ஒரு தொட்டியை 30 நிமிஷத்தில் நிரப்புது. B வந்து அதே தொட்டியை 40 நிமிஷத்தில் நிரப்புது. C வந்து அந்த தொட்டியை 24 நிமிஷத்தில் காலி பண்ணுது. தொட்டி வந்து காலியாக இருக்கிறப்போ 3 குழாயும் ஒன்றா சேர்த்து திறந்து விட்டுறாங்கன்னா அது எவ்வளோ நேரத்தில் அந்த குழாய் அந்த தொட்டி வந்து ரொம்பன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1/30, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, 30 நிமிஷத்தில் நிரப்புதுன்னா அது வந்து 1 நிமிஷத்துக்கான வேலை வந்து 1/30. இதே வந்து 40 நிமிஷத்தில் ரொம்பறது வந்து 1/40. இதே வந்து 24 நிமிஷத்தில் குறைக்குதுன்னா அது வந்து 1/24. இது வந்து ஏன் ப்ளஸ் மைனஸ் ஆகுதுன்னா இது வந்து நிரப்புது அதனால் ப்ளஸ்ஸு, இது வந்து அதை காலி செய்யுது அதனால் மைனஸு போட்டு அது வந்து 3த்துமே சேர்த்தா எத்தனை மணி நேரம் நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இப்போது ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்தால் நம்ம வந்து கீழே வந்து நம்பர் வந்து காமனாக இருக்கணும். அதனால் இது எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 120ன்னு வரும். 120 எத்தனால் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 30க்கு 120 வரும்னா 4ஆல் பெருக்கணும்னா அப்போ கீழே பெருக்கணும்னா மேலே வரும். அதுமாதிரி பெருக்கி ஒவ்வொன்றுத்துக்கும் அதுமாதிரி பெருக்குனிங்கன்னா 4 + 3 - 5/120ன்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 7 - 5/120ன்னு வரும். அதை அடிச்சிங்கன்னா 1/60ன்னு வரும். 60 நிமிஷம் தான் வந்து ஆகும். அதாவது 3 குழாவையும் ஒன்றா நம்ம திறந்து விட்டோம்னா நம்மளுக்கு 60 நிமிஷம் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா 60 நிமிஷம் போடுங்க. அப்படி இல்லைனா 1 மணி நேரம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுங்க. எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. அடுத்து புள்ளியியலில் வர டாபிக் வந்து 7 வரும். இந்த 7த்துக்குமே ஃபார்முலா பார்த்துடலாம், எல்லாமே ஈஸியானது தான். ஒரு தரவுகள், அதாவது ஒரு 10 வேல்யூ 5 வேல்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதோட சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 வேல்யூவும் கூட்டிக்கங்க. கூட்டிட்டு 5 வேல்யூ கொடுத்துருக்காங்களா அந்த 5ஆல் வகுத்தீங்கன்னா அதோட சராசரி கிடைச்சிரும். அதுதான் வந்து சராசரின்றது. இடைநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 5 வேல்யூவை ஒன்று ஏறு வரிசையாகவோ இல்லை இறங்கு வரிசையாகவோ நீங்கள் அடிக்கிட்டு அதுக்கு இடையில் வர்றது, அதாவது இந்த பக்கம் 2 எண்ணும் இந்த பக்கம் 2 எண்ணும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இடையில் வர எண்ணு தான் வந்து அதோட இடைநிலை. இதே வந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த பக்கம் 2 வேல்யூ போய்டும், இந்த பக்கம் 2 வேல்யூ போய்டும்.
நடுவில் 2 வேல்யூ நிற்கும். அந்த 2 வேல்யூ நிற்குது இல்லைங்களா, அந்த 2 வேல்யூயும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா வந்து கிடைக்கும் சரிங்களா ஒரு மதிப்பு. அதுதான் வந்து அதோட சராசரி சரிங்களா, அது சராசரின்னு சொல்லுவாங்க. அந்த சராசரி மதிப்பு தான் வந்து இதுக்கான ஆன்சர். இதே வந்து முகடுனா அதிக முறை வரும் எண். இப்போது ஒரு சீரீஸில் 2 3 3 4 5 2 3 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா முகடுனா என்னென்னா அதிகப்படியாக எந்த எண் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 3என்ற எண் வந்து அதிகப்படியாக வந்திருக்கு. அதனால் 3 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இது முகடு முடிஞ்சிச்சு. வீச்சுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற வரிசையில் எந்த எண் பெரிய எண்ணோ அதையும் சின்ன எண் எதிர்க்கோ அதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீச்சு கிடச்சிரும் சரிங்களா. வீச்சுனா என்னென்னா இருக்கத்திலே பெரிய எண் எதுவோ அதை வந்து சின்ன எண் இருக்கத்தில் சின்ன எண்ணில் கழிச்சிங்கன்னா அதுதான் வந்து வீச்சு. வீச்சு கீழ்னா என்னென்னா பெரிய எண் மைனஸ் சின்ன எண் பை பெரிய எண் ப்ளஸ் சின்ன எண், இதுதான் வந்து வீச்சு கீழ். மாறுபாட்டு கீழ்னா என்னென்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மானா திட்ட விளக்கம், எக்ஸ் பார்னா சராசரி இன்ட்டு 100. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துங்க வீச்சு கீழ் மாறுபாட்டு கீழ் இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதில் கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துங்க. திட்ட விளக்கத்துக்கு நிறைய மெத்தட் ஃபார்முலா இருக்குது சரிங்களா. ஒரு 6 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இதில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா ஒரு 5 தரவு கொடுத்துட்டு அது கேட்குறாங்கன்னா திட்ட விளக்கத்தோட மதிப்பு இந்த ரூட் ஆஃப் அந்த 5 தரவை கூட்டி ஸ்கொயர் பண்ணிங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. கூட்டி ஸ்கொயர் பண்ணி அதை 5ஆல், அதாவது 5 தரவு கொடுத்துருக்காங்களே என்னன்னா 5 சரிங்களா, அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டின மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 5ஆல் வகுத்து அதை சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா. வகுத்து ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு வகுக்கணும். அது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான் வந்து திட்ட விளக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா. முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இதை பார்த்து வச்சுங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அப்படியே இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இது வந்து முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம், அதுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்து வச்சுங்க ஃபார்முலா மட்டும். அடுத்து இதை கூட ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள தரவு புள்ளிகளுடன் ஏதேனும் மாறிலி எதனா ஒரு எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது சரிங்களா. ஒரு எண்ணை வந்து திட்ட விளக்கத்தை கூட கூட்டுறீங்க அல்லது கழிக்கிறீங்கன்னா திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறாது. இதே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு எண்ணை பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ திட்ட விளக்கம் என்னவா இருக்குன்னா திட்ட விளக்கம் வந்து சிக்மாவா அதோட பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படும். இப்போ 5ஆல் பெருக்குறீங்கன்னா 5 இன்ட்டு திட்ட விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கிற தரவு புள்ளிகளோட ஒரு எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது. இதே வந்து பெருக்கினாலோ வகுத்தாலோ திட்ட விளக்கத்தோட பெருக்கிறோம் அல்லது வகுக்கிறோம் இல்லைங்களா, அந்த எண்ணோட சேர்த்து தான் வரும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்பாங்க. அடுத்து பகடை கணக்கு. ஒரு நிலையான பகடைனா அதோட கூடுதல் எப்பவுமே வந்து 7ஆக இருக்கும். இது வந்து டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இருக்கிறதுலே சின்ன எண் 1, பெரிய எண் 6 சரிங்களா. அடுத்தது சின்ன எண் வந்து 2, பெரிய எண் 5. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட்டினீங்கன்னா மொத்தத்துக்குமே வந்து 7 வரும். இதுதான் வந்து நிலையான பகடைக்கு எதிர் பக்கங்கள். இப்போது இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சில கேள்விக்கெலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னாவே இப்போ கேக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா இப்போது ஏவும் பியும் கம்பல்சரி வராது, ஏன்னா பக்கத்தில் வந்துருச்சு, அதனால் ஆப்போசிட் வராது. இந்தமாரி ஆப்ஷன் வந்து 3த்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு சிலத்துக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கு வந்து ஆன்சர் வரலைன்னா என்ன பண்ணணும்னா எதனா ஒன்று 3 பக்கெட் இருக்குங்களா, முதல்ல எதனா வந்து 2 வேல்யூ காமனாக இருக்காதுன்னு பாருங்கள் சரிங்களா. இங்கே எல்லாமே வந்து ஒரு வேல்யூ காமனாக இருக்குது. 2 வேல்யூ காமனாக இருந்துச்சுன்னா இப்போது எம்மும் ஹெச்சும் காமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் எம்ஏ ஹெச் காமனாக இருக்குன்னா கேக்கு ஆப்போசிட் பி அந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்கே வந்து ஒரு எண் தான் வந்து காமனாக இருக்குது, அதனால் காமனாக இருக்கிறத எடுத்துங்க. கே காமனாக இருக்கா, இப்போது கிளாக் வைஸ் அதாவது கடிகார திசையில் சுற்றுனீங்கன்னா கேபிஏன்னு வருதா, கேபிஏ அதை எழுதிக்கங்க. இங்கே கே இருக்குங்களா, இதையும் கடிகார திசையில் சுற்றுங்க. எம்ஹெச் கேஎம்ஹெச்னு வருதுங்களா, கேஎம்ஹெச்னு வருதுங்களா, அப்போது கேவை விட்டுருங்க. இந்த ஏக்கும் ஹெச்சுக்கு ஆப்போசிட் சரிங்களா. ஏஹெச் ஆப்போசிட்டு, பிஎம் ஆப்போசிட். இதேமாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பதில் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு தேவையானது ஏக்கு ஆப்போசிட்டு, அது ஹெச்ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 2க்கு எதிரில் வரும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எதனா 2 நம்பர் காமனாக இருக்கான்னு பாருங்கள். இதில் பாருங்கள் 2 4 காமனாக இருக்குது, இதுலேயும் 2 4 காமனாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ 6க்கு ஆப்போசிட்டு 3 சரிங்களா. 6க்கு ஆப்போசிட்டு 3. 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 1 3 இருக்கா, அப்போது 1 3 வராது சரிங்களா. 2க்கு பக்கத்தில் 3 4 இருக்கா, அப்போ 3 4 எதிர் திசையில் வராது, 3 4 வராது. இப்போது 2க்கு 4 6 வருதுங்களா பக்கத்து வீட்டில், அப்போது
எதிரில் வராது, 6 வராது. இப்போ மிச்சம் இருக்கிறது 5 தான். 5க்கு தான் எதிர் திசையில் 2 அமையும். இப்படியும் போடலாம். அடுத்து இதுக்கு எதிர்பக்கம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் வந்து, அதாவது 2க்கு பக்கத்தில் 1 4 இருக்குது. அப்போது அதுக்கு ஆப்போசிட் வராது. மிச்சம் எதுவுமே வந்து காமனாக வரலன்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், பக்கத்தில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 காமனாக இருக்குங்களா, 3 கிளாக் வைஸ், அதாவது கடிகார திசையில் நம்ம சுற்று இல்லைங்களா, அதுமாதிரி சுற்றணும்னா 2 பக்கடியில் 4 இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி கிடைக்கும். அது வந்து 2க்கு ஆப்போசிட் 3ன்னு வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து திறந்த பகடைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, வெளியே இருக்குது இல்லைங்களா, அதுவும் எதிர் திசையில் நிற்கும். ஒரு பொட்டி விட்டு ஒரு பொட்டி, அதே மாதிரி ஒரு பொட்டி விட்டு ஒரு பொட்டி, அப்படி அமையும் எதிர் திசையில். அதுக்கு வந்து இதுதான் வந்து ஆன்சரு. அதை பார்த்துக்குங்க. எண் தொடரில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏபிஜிபின்னு சொல்லுவாங்க. ஏபியோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D அந்த மாதிரி இருக்கும். அதோட டினா என்னன்னா T2 - T1, அதாவது இரண்டாவது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அதுக்கு வந்து Tn = A + n - 1 × Dன்றது வந்து ஃபார்முலா. அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஏபியோட உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்டாங்கன்னா, லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர். லாஸ்ட் நம்பர்னா L, ஃபஸ்ட் நம்பர்னா A பை டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம சொன்னோம் இல்லைங்களா, T2 - T1, அது போட்டு +1 போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஏபியில் எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு அதில் வந்துடும். இதே வந்து ஜிபினா AR² அந்த மாதிரி வரும். ஆரோட மதிப்பு வந்து T2/T1 வரும். இதோட மதிப்பு வந்து Tnோட மதிப்பு வந்து AR⁻n - 1 வரும். இது வந்து முக்கியமான ஃபார்முலா, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இந்த மாதிரி எண்கள், அதாவது இயல் எண்கள் 1லேருந்து n வரைக்கும் இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து n × n+1/2. சரிங்களா? என்னன்றது வந்து எத்தனை எண்கள்ன்றது தான் மதிப்பு. சரிங்களா? இதில் n × n+1/2 போடுறீங்களா, அதை வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா கியூப் நம்பர்ஸோட கூடுதல் மதிப்புக்கான ஃபார்முலா. இதே வந்து ஸ்கொயர் நம்பருக்கு என்ன வரும்னா n × n+1 × 2n+1/6ன்னு வரும். அடுத்து இரட்டைப்படை எண்களுக்கு n × n+1 வரும். இதில் n × n+1/2 இருக்குங்களா, அதில் /2 எடுத்துட்டிங்கன்னா இரட்டைப்படை எண்களுக்கு வந்துடும். அதே வந்து ஒற்றைப்படை எண்களுக்கு n² வரும். இதில் வந்து என்னன்னா வந்து நம்ம இப்போது ஒரு 10 வரிகளை கொடுத்துருக்காங்கன்னா n வந்து 10ன்னு போட்டோம்னா ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னா வந்து 10 வரிக்கால இருக்குன்னா அதில் 5 ஒற்றைப்படை எண் இருக்கும், 5 இரட்டைப்படை எண் இருக்கும் இல்லைங்களா. 5 நம்பர் தான் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். மொத்தமாக வந்து 5 நம்பர் தான் வரும். சரிங்களா? 10 வரிக்காலன்னா 5 நம்பர் தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், என்னன்றதோட மதிப்பு வந்து 5 வரும். அதை போடுங்க, அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் வரும். டேரெக்டாக 10ல் முடிஞ்சால் 10ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஒற்றைப்படை எண்ணுக்கும் இரட்டைப்படை எண்ணுக்கும் இந்த /2 போடணும். சரிங்களா? லாஸ்ட்டாக இருக்கிற எண்ணோட /2 போடணும். படை எண்ணுனா 13/2ன்னு போட்டிங்கன்னா 6 புள்ளி அப்படின்னு வரும். சரிங்களா? அதை 6 புள்ளின்னு போடக்கூடாது. இன்னொன்று வரைக்கும் 6 நம்பர் இருக்கும். 13ன்றது வந்து 7 நம்பர். 6 புள்ளின்னு வந்தால் 7 நம்பராக எடுத்துக்கணும். எண் வந்து 7. சரிங்களா? அடுத்து ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இதை பார்த்து வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுங்க. மற்றபடி இருக்கிற மிச்ச டாப்பிக்லாம் வந்து நீங்கள் கொஷின் பார்த்து அந்த சமயத்தில் திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணலாம். இதுதான் வந்து மேக்ஸ் ரிவிஷனுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு சில டாப்பிக்லாம் வந்து நம்மளால் இதில் ரிவிஷன்ன்றதுனால கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு வந்து தனித்தனி டாப்பிக்காக நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ வந்து தனித்தனி வீடியோவை போட்டிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ரிவிஷன் பிடிஎஃப்பை நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமுக்கான குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப்பும் அதில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் அதில் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து மேக்ஸ்க்கான ஒரு ரிவிஷனாக நம்ம எடுத்து போட்டிருக்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாப்பிக்கில் நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம மேக்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லோரும் வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேர்வு எழுதும் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து வெற்றி அடைஞ்சு வேலைக்கு போகணும்னு வாழ்த்துறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.